ஈலான் மஸ்க், டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற உலகின் புரட்சிமிக்க பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். தொழில்நுட்பத்தை கண்டு அனைவருமே விரண்டோடிக் கொண்டிருந்த காலத்தில் அத்தொழில்நுட்பத்தை வைத்தே எலக்ட்ரிக் கார்கள், மீள பயன்படுத்தும் ராக்கெட்கள், இலவச மின்சாரம், மதிவேக வாகனம் என இன்றைய மனித வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய பல தயாரிப்புகளை உருவாக்கி காட்டியவர். கடந்த ஒரு வருடத்தில் இவரது சொத்து மதிப்பு $125 பில்லியன் அதிகரித்து வாரன் பஃபட், பில்கேட்ஸ் என்ற அனைவரையும் முந்திக் கொண்டு இவர் இன்று உலகில் அதிகம் செல்வம் படைத்தவர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். இன்னும் சில மாதங்களிலேயே முதல் இடத்தை வந்தடைவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் பணம் குறித்த இவரது பார்வை விசித்திரமானது. அப்பார்வையே தனக்கு இத்தனை அதிக பணத்தை சம்பாதித்து தந்தது என்கின்றார் ஈலான். அவ்வாறு பணம் குறித்த இவரது கருத்தை ஒரு நேர்காணலில் கேட்டபோது அதற்கு இவர் கூறிய பதிலாவது, பணத்தை என்றும் ஒரு பிரதான இலக்காக கருதாதீர்கள். வெறுமனே பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் மட்டும் எந்த வேலையையும் செய்யாதீர்கள். அவ்வாறு நான் எண்ணியிருந்தால் டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற எந்த நிறுவனத்தையும் ஆரம்பித்திருக்க மாட்டேன். நீங்கள் ஓர் வேலையை செய்வதாக இருந்தால் முதலில் அது உங்கள் மனதிற்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். அவ்வேளையில் உங்களுக்குள்ள ஆர்வமே தினமும் அதை நோக்கி உங்களை ஊக்குவிக்க வேண்டுமே தவிர அதை செய்வதால் கிடைக்கும் பணம் ஓர் ஊக்கமாக மாறக்கூடாது. அவ்வாறு உங்கள் மனதிற்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் வாழ்வில் ஒரு நாள் கூட வேலை செய்ததாக உணர மாட்டீர்கள். ஒரு முயற்சியை செய்து பார்ப்பது உங்களுக்கு முக்கியமாக தென்பட்டால் அதில் உங்களால் வெற்றியடையவே முடியாது என அனைவரும் கூறினாலும் கூட அதை ஒரு தடவையேனும் முயற்சி செய்து பாருங்கள். ஏனெனில் இன்று நாம் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருக்கும் பல கண்டுபிடிப்புகள் ஏதோ ஒரு காலத்தில் அசாத்திய செயல்களாகவே இருந்தன. அன்று யாரோ ஒருவர் நம்பிக்கையை உடைத்து அதை சாத்தியமாக்கினார். அதிலிருந்து பணம், புகழ் என்ற அனைத்தையுமே சம்பாதித்து காட்டினார். இன்று அதே போன்றதொரு வாய்ப்பு உங்கள் முன்னாலும் இருக்கலாம். எனவே என்றும் முயற்சித்து பார்ப்பதற்கு தயங்காதீர்கள். தோல்வியை எண்ணி துவண்டு விடாதீர்கள். நிச்சயமாக மனிதனாக பிறந்த அனைவரிடமும் தோல்வி பயம் இருக்கும். அன்று அது என்னிடமும் இருந்தது. ஆனால் அத்தோல்வி பயத்தையும் தாண்டி முயற்சி செய்யும் மனவுறுதி உங்களிடம் இருக்க வேண்டும். அம்முயற்சியில் நீங்கள் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். யார் அவ்வாறு விடாப்பிடியாக முயற்சி செய்கின்றார்களோ அவர் நிச்சயம் வெற்றியடைந்தே தீர்வார். அதில் என்றும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். சில வேளைகளில் நீங்கள் உங்களது இளமை காலத்தில் ஒரு முட்டாளாக வாழ்ந்திருக்கலாம். உங்களிடம் எந்த கல்வி தகமையும் இல்லாமலும் இருக்கலாம். அது உங்கள் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக உருவாகி இருக்கலாம். ஆனால் உண்மை யாதெனில் வெற்றி அடைவதற்கு எந்த கல்வி தகமையும் தேவையில்லை. இன்று உங்களிடம் கடினமாக உழைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால், தோல்விகளை தாங்க முடியும் என்ற மனவுறுதி இருந்தால் வெற்றியாளர்கள் பட்டியலில் சேர முழு தகுதியும் உங்களிடம் உள்ளது. எனவே நம்பிக்கையோடு களத்தில் இறங்குங்கள். ஆனால் எத்தருணத்திலும் ஒன்றை மறந்து விடாதீர்கள். நிச்சயம் பணம் ஓர் பக்க விளைவு மட்டுமே. என்றும் அதை உங்களது பிரதான இலக்காக எண்ணிக்கொண்டு அதன் பின்னால் ஓடாதீர்கள். அதை ஒரு பொக்கிஷமாக கருதாதீர்கள். அதை உங்களது உழைப்பிற்கு கிடைக்கும் வெகுமதியாக பார்க்காதீர்கள். மாறாக பணத்தினை வெறும் இலக்கங்கள் கொண்ட காகிதமாக பாருங்கள். உங்கள் கணக்கில் இருக்கும் அவ்விலக்கங்களை எவ்வாறு எளிதாக அதிகரிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதன் பின்னர் நீங்கள் தூங்கும் போது கூட அவ்விலக்கம் பல மில்லியன்களால் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பணத்தினை சம்பாதித்து தரும் பணமுதல்களை உருவாக்குவது மட்டுமே. எனவே இன்றிலிருந்து பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்தாமல் அப்பணத்தினை சம்பாதித்து தரும் பணமுதல்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். அது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மிக விரைவிலேயே அம்முதல்கள் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும்.